Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவை வச்சு செய்யக்கூடிய ரவா இட்லியை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான டைமிங்ல சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மாவு புளிக்க வைக்க தேவையில்லை. சீக்கிரமா செஞ்சிரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சியும் சொரவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் நான் 1/2 கப் தயிர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் நான் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இது கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா இட்லி சரியாக வராது. இதை இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் எல்லாமே ஊற்றியாச்சு. இட்லி குக்கரில் தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம உள்ளே வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துடலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய இட்லி மாதிரியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு நமக்கு ரவா இட்லி. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். நினச்சோடனே சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி நார்மல் இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவா இட்லியை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சே இதை சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரவா இட்லியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.